தோப்புக்குள்ள ஆடு மாடுலாம் மேய்ச்சிக்கிட்டே இருக்கையில் ரொம்ப நேரமாக எங்கள் ஆண்டனியை வேற காணோம். எங்கட்ரா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக தோப்பு ஃபுல்லாக கடவே சுற்றி திரிஞ்சு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஒரு வரப்பு ஓரமாக ஒரு தென்னங்கன்று ஒன்று முளைச்சிருந்துருக்கு. அந்த தென்னங்கண்டை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்குது. என்னடா முறுக்கு முறுக்குன்னு சவுண்டு கேட்குன்னு பார்த்தா தென்னங்கண்டை தான் கடிச்சிக்கிட்டு இருக்கு எங்கள் ஆண்டனி பையன் வேற. சரி உடனே எவ்வளோ நேரம் அலைஞ்சு திரிஞ்சு தேடினதுக்கு எங்களுக்கு தென்னங்கண்டாவது கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னங்கண்டை பிடிங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தவொடனே எந்த லேட்டுமே இல்லை. தேங்காயை உரிக்க ஆரம்பித்தாச்சு. உரித்து உள்ளே இருக்கிற எடுக்கணும்னு ஆர்வத்திலே வேகமாக உரிச்சாச்சு. அன்றைக்கி ஒரு நாள் இதே மாதிரி தான் தென்னங்கண்டு பிடிங்கிட்டு வந்துருந்தா அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அழுகி போச்சு உள்ளே பருப்பே இல்லாமல். இன்றைக்கியாவது எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்ததை விட என்னடா அது குடுக்கையாக வந்து இருக்குது பருப்பு மட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொத்தி உள்ளே இருக்கிறத உடச்சி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா உள்ளே நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பெரிய தேங்காய் பூவாகவே கிடச்சிச்சு. தேங்காய் பூவை பார்த்தோன்னா பசங்க 2 பேரும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எப்படா கொடுப்பாங்கன்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. அப்படியே அருவானால தானே 4 பீஸாக போட்டு ஆளுக்கு ஒன்று நான் கட் பண்ணி கொடுத்தேன். எங்கள் பாப்பா வேறு மண்ணுக்குள்ளே போட தெரிஞ்சிச்சு. என்ன பாப்பா அப்படி நம்மளுக்கு கிடச்சதே பெருசு, இதை நீ வேறு கீழே போட தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்டையும் கொடுத்துட்டு நானும் ஒன்றை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்த டயரில் தேங்காய் பூ சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு.